ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மோட்டிவேட் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே பார்ப்பீங்க மீனை போட்டு கழுவிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா போன வீடியோவே சொல்லியிருந்தாங்க, மீன் பிடிக்க முடியாமல் கறி எடுத்து வந்தோங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் மீன் பிடிச்சிட்டோங்க. மீன் என்ன நண்டே பிடிச்சாச்சுங்க. வாங்க எப்படி சமைக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் டச் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா புரட்டிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாலாலாம் நல்லா உள்ளே போய் ஒட்டணும். அந்த மாதிரி நல்லா போட்டு கிண்டி எடுத்துருங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லாத்தையும் வெயிலில் போய் நல்லா ஒரு பேப்பரை விரித்து நல்லா காய போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். நல்லா மசாலாலாம் இறுக்கி பிடிச்சி ஒட்டணும். அந்தளவுக்கு நல்லா காய போட்டுருங்க. அப்புறம் காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுத்து வச்சு அப்படியே எடுத்து போகிறீங்க. இல்லைனா வேறு சட்டியில் மாற்றினீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். நாங்கள் 5 கிலோ நண்டு பிடிச்சிருக்கோங்க. அதனால 4 எண்ணெய் பாக்கெட் ஊற்றுறோம். நீங்கள் வந்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இதுக்கு அவ்வளோலாம் எண்ணெய் தேவைப்படாது. பார்த்தீங்களா, இதை நம்ம பிடிச்சி மசாலா போட்டு வச்சு காயப்பட்ட நண்டு. இதாங்க நம்ம ஃபேமிலிஸ் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம எல்லா பேரும் சேர்ந்து தான் அந்த மீனையும் நண்டையும் நல்லா நறுக்குன்னு ஒரு பிடிக்க போகிறோம். இதாங்க நம்ம பிடிச்சதுலே பெரிய மீன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதை சாப்பிடும்போது எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது. நல்லா அப்படியே பூ போல இருக்குங்க. இப்போ நண்டை போட்டுருவாங்க. நண்டை போட்டாச்சு. ஆனால் பாருங்கள், நம்ம பையனுங்க இந்த இதுலேயும் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, போட்டு தடன்னு அடிச்சுக்கிட்டு கிடக்கானுங்க. சரி, இவங்களுக்கு மிச்சம் வைக்காமல் நம்ம சாப்பிட்ருவோம், நமக்கு நண்டு மிச்சம்ன்ட்டு நாங்கள் அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. பார்த்தீங்களா, நல்லா போட்டு பொரித்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, பொரிச்சிட்டு இருக்கும்போது கை நிற்கலைங்க. அவ்வளோதாங்க ஐஸ், பொரிச்சு முடிச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.